ரொம்ப அருமையான ஒரு சினிமா. நம்ம கூட ஏதோ ஒரு சினிமா பார்க்க வர மாதிரி நண்பர்களுடைய அழைப்புக்காக தான் வந்தோம். வந்து இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரமும் அப்படியே உணர்வுகளால் கட்டி போடப்பட்ட ஒரு சினிமாவாக நம்மளை மாற்றிருச்சு. இது எல்லாரும் பார்க்கணும். இது வந்து எத்தனையோ சினிமாக்கள் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் பாஸ்க்காக கடந்து போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு உண்மையான ஒரு வரலாறை, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நமக்கு கடத்தக்கூடிய அந்த விஷயங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமாக, அதை ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருக்காரு டைரக்டரு. அவரே நடித்து அவரே நிறைய விஷயங்கள் செதுக்கி அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து வசனங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப கருத்தாளமிக்க வசனங்கள். அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தியை இந்த உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைதி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு சண்டைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு களம், அது சொல்லக்கூடிய செய்திகள், அது கடத்தக்கூடிய வழிகள், இது எவ்வளவு பெரிய இந்த மனித குலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு சமாதானமான உலகம் வேணுமா, சண்டையான உலகம் வேணுமா அப்படிங்கிற இது மாதிரி ஆயிரக்கணக்கான செய்திகளை சில நிமிடங்களில் ஒரு கடத்துறது அப்படிங்கிறது, அந்த வழிகளை கடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை எந்த விதத்துலையும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு கூட இல்லாமல் என்டையர் டீமும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நிறைவான ஒரு சினிமா பார்த்த ஒரு திருப்தி. இது இந்த தியேட்டரோடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு, அவங்கவுங்க பேசக்கூடிய மொழிகளில், அவங்கவுங்க பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களில், அது ஓடிடியாக இருக்கலாம், அதே மாதிரி சேட்டிலைட்டில் இருக்கலாம், அதே மாதிரி வந்து யூடியூப், இது மாதிரி நிறைய இன்றைக்கி வந்து சினிமா போய் சேரக்கூடிய, மீடியா போய் சேரக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. எல்லா மொழிகள்லையும் எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும் சார். அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி தான் இந்த வீரத்தின் மகன். அந்த வகையில் ஒரு நிறைவான சினிமா பார்த்த ஒரு திருப்தியோட, ஒரு நெகிழ்ச்சியோட, அந்த ஒரு தாக்கத்தோடு நாங்கள் போகிறோம். தேங்க்யூ. உண்மையாக படம் உண்மையில் ரொம்ப ஒர்த்து, செம்மையாக இருந்தது. அண்ட் தென் இந்த ஜென்ரேஷனில் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா ஓல்டு ஜென்ரேஷன்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அதை இது பண்ணி இப்போ நம்ம எவ்வளோ தூரம் இதாக இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம பழைய இதில் உள்ளதெல்லாம் மேக்ஸிமம் இதாகும். படம் உண்மையில் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மியூசிக்லாம் சொல்லணும்னா செம்மையாக இருந்தது. ஆமாம், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, படம் சூப்பராக தான் இருந்தது. அண்ட் தென் அந்த லாஸ்ட்டில் அந்த பையன் இதாகிறது, இந்த மாதிரி ஒரு சீன், இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் நம்மளே ஃபீல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதே வைப்பில் கொண்டு போய் லாஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருந்தது. அதாவது இட்ஸ் மீன் ஃபீலாக லைக் அந்த மாதிரி நிறையாவே அந்த பையன் லாஸ்ட்டில் போகும்போதெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலி கரெக்டாக இருக்குது. ஸோ மூவி நல்லா தான் இருந்தது. ஆமாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஷுவர். படம் நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ. ஒரு அருமையான படம் இது. தலைவரோட மகனை பற்றின படம். நல்ல ஒரு எல்லாம் தெரிய வேண்டிய கதையை வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது அதை வந்து நான் கொஞ்சம் ஒரு சில இதை மாற்றி கதாபாத்திரம் பேரை மாற்றி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு. இது வந்து தமிழர் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம் இது. நல்ல ஒரு எமோஷன், நல்லா கனெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. நல்லா இருக்குது படம், சரியாக சொல்லியிருக்கு. லாஸ்ட் சீன் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் நல்லா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்காக பார்க்கலாம். நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம், வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக்லாம் படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கா? பரவாயில்ல, மியூசிக் பரவாயில்ல. எமோஷனலாக கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு அந்த பையன். படம் சூப்பர் சார், நல்லா பண்ணியிருந்தார். நல்லா அந்த பையன் நல்லா நடிச்சிருந்தாப்புல. மொத்தத்தில் டைரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் சார். நல்லா பண்ணியிருக்காரு சார், நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வீரத்தின் மகன் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது. எல்லா மக்களும் தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. சாரோட சப்போர்ட் நல்லா இது பண்ணியிருந்தாங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன். அப்புறம் வந்து இதை வந்து ஃபோட்டோகான் வந்து ஆல் வேர்ல்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது. மீண்டும் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து பாருங்கள்.
நன்றி. சென்சார் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. நம்ம வந்து ரிவர்ஸ் கமிட்டியில் போய் தான் அது வந்து வாங்கினோம். சென்சார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம சில கட் பாயிண்ட்டுங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த கட் பாயிண்ட் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து சென்சார் வாங்கிட்டோம். ரிவர்ஸ் கமிட்டியில் போய் வாங்கியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி கதைகளை எஸ்வி சேகர் வந்து பாராட்ட மாட்டார். ஆனால் அவரே கூப்பிட்டு இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் இப்போ போய் அவர்கிட்ட போய் கேட்டால் கூட, எஸ்வி சார்கிட்ட போய் கேட்டால் கூட இந்த படத்தோட A to Z இருக்கிற டைலாக் வந்து அப்படி சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தடவை தான் இப்போ சினிமா பார்த்தாரு. அந்த பார்த்த டைலாக்ஸு மற்ற படங்கள்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை என்னென்ன டைலாக் என்னன்றது கரெக்டாக சொல்லிடுவார். இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து எஸ்வி சார் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு ஏதாவது சினிமாவுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாரான்னு கேட்டால் வந்து தெரியாது. அதே மாதிரி எனக்கும் எஸ்வி சாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த படத்தில் தான் நாங்கள் வந்து கனெக்ட் ஆகிரோம். இந்த படம் வந்து அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. அதனால் அவர் வந்து இது சப்போர்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இது கமர்ஷியல், நம்மளும் கமர்ஷியல் நோக்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து இது வந்து ரொம்ப பயந்துட்டு தான் நான் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணல. தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணால் வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு வெளியில் தான் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இங்கே என்ட்ரி ஆனது. அதனால் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குது. இப்போ இது எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வந்து பார்த்து வந்து இது பண்ணணும்னு நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். பொதுவாக அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த மாதிரியான கதைகளை வரவேற்பாங்க. அந்த வகையில் சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரியான கதைகள் ரொம்ப பிடிக்கும். அவர் எதாவது பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சீமான் சாரை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அன்றைக்குமா ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் சார், ஐயா திருமா சார், வைகோ, அதே மாதிரி நம்ம அன்புமணி சார், அவங்க எல்லா நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து படம் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்குமா நாளைக்கு வந்து அவங்க எல்லோரும் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த வெளிப்பாடு வந்து தெரியும், மனசுக்குள்ள அவங்க என்ன படத்துக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன சார் கேட்கல? தாவேக்கா தலைவர் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா தாவேக்கா தலைவர் வந்து நடிகராக வர மாட்டார். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவராக வந்து வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். தாவேக்கா தலைவர் வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணி 90% அதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. சீமான் சார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களுமே வந்து படம் பார்த்துருவாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது அப்போ தான். ஏன்னா இது வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக பப்ளிசிட்டி பண்ண முடியாமல் பயந்து தான் பண்ணோம். இது எப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம படம் வந்திருக்கு, ட்ரெய்லர் கூட நம்ம வெளியில் விடலை. இந்த ட்ரெய்லர் விடுறது கூட சில சேனல் வந்து தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இப்போ படம் வந்து இப்போ இவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்கிறீங்களே எப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் விடுறது கூட சேனல்ஸ் தயங்கினாங்க. சில பெரிய இந்த ஆதரவு, அதுக்கு இது ஆதரிக்கிறோம் அது ஆதரிக்கிறோம்னு சொல்கிறவங்க வர இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்து பயந்துட்டாங்க. நமக்கு இது விட்டால் இனி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ, ஏதாவது இது வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சென்சார்லாம் வாங்கி அந்த ஒரு இதில் தான் பண்ணுறோம். அதனால் இப்போ படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வீரத்தின் மகன் படத்தோட முதல் காட்சி. உண்மையாகவே தயாரிப்பாளர், நாயகன் வந்து உண்மையாக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு கொண்டு வந்தது எங்களுக்கு ஒரு பெருமையான மூமெண்ட். இதுக்கு அந்த வாய்ப்பு பரிந்துரைத்த அந்த தம்பி சஞ்சய், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ராமர் அவர்களுக்கு நன்றி. நம்பி வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. ஸ்பெஷலாக இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க, ஃபோட்டான் ஃபேக்ட்ரி பிரைவேட் லிமிடெட். அவங்க வந்து இந்த படத்தை கடைசி நேரத்தில் வந்து தூக்கி விட்டுருக்காங்க. உண்மையாகவே வேர்ல்டு வைட் ரிலீஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப ப்ரௌடாகவே எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க பேக் எண்ட்லேருந்து நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்தை வேர்ல்டு வைட் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஏன்னா அது ஒரு குளோபல் கண்டென்ட். இதில் வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துருக்காங்கன்ற போது நமக்கு இந்த படத்தை நம்பி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. மேபி அதோட தோற்றம் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம். எல்லா மனிதம் மிக்க எல்லா உள்ளங்களும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு மெசேஜ் சொல்லியிருக்குது.
கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கேள்விகளோடு தான் நம்ம வெளியே அனுப்போம். ஸோ இந்த படம் தமிழ்நாடு முழுக்க எங்கள் மூலமாக எங்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வந்திருக்குது. விரைவில் உலகம் முழுக்கவும் வரப்போகுது. அதுக்கான ப்ராசஸ் போய்ட்டு மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதுக்கான ப்ராசஸ் இருக்கும். ஒரு குளோபலாக ஒரு பெரிய ரிலீஸ் அந்த படம் கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான சப்போர்ட் பண்ணுற டீம், ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அண்டர்டேக்கிங் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சார் அப்புறம் நான் இந்த நேரத்தில் வந்து நான் ராமர் சார் இந்த படத்தை வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் தான் அதுக்காக ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். சார் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சாரும் 2 வார்த்தை சொல்லுவார், அதை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த படம் இன்றைக்கி அனைவரும் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஃபோட்டான் ஃபேக்ட்ரி பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு எஸ்வி சார் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஜெனி சார், ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த நிறுவனத்துடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.